அனைவருக்கும் வணக்கம். அரசு பதவி உங்களுடைய கனவா? அரசு வேலைக்கு போயிட்டு அரசாங்க சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கனவா இருந்துச்சுன்னா இப்போ தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற வேலைவாய்ப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இல்லைங்களா? தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கிராம ஊராட்சி செயலருக்கான பதவிக்கான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ஆள் சேர்ப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. இல்லைங்களா? இப்போ கிராம ஊராட்சி செயலர் பதவி அப்படிங்கிறது 15,900 சம்பளத்தில் இருந்து 50,400 ரூபாய் சம்பளம் வரைக்கும் இருக்கும். உங்களுடைய ஊர்லேயே, உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தான் இந்த கிராம ஊராட்சி செயலர். இந்த கிராம ஊராட்சி செயலரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பணி எப்படி இருக்கும், அதற்கான சம்பளம் என்ன, தகுதிகள் என்ன, பணி நியமனம் எப்படி இருக்கும், தேர்வு கிடையாது, ஆனால் இன்டர்வியூ எது மாதிரியான கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி முழு வீடியோவை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1483 வேகன்சி விட்டுருக்கிறாங்க. இல்லையா? தமிழ்நாடு முழுக்க எக்ஸப்ட் சென்னை. இல்லைங்களா? எக்ஸப்ட் சென்னையில தமிழ்நாடு முழுக்க 1483 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ நீங்க வெப்சைட்ல போனீங்கனாலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் எத்தனை வேக்கன்ட் இருக்குது, ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு வேக்கன்ட் இருக்கும். அப்ப எந்தெந்த ஊராட்சிகளில் வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் வைஸா காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1483 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சி துறை. இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி செயல், கிராம ஊராட்சி செயலருடைய பதவி அதுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஊராட்சி செயலர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவரே என்ன பண்ணுவாரா, தங்களுக்கு தேவையான தனக்கு சாதகமான ஒரு பர்சனை வந்து அவரு தேர்ந்தெடுத்துப்பார். ஆனா இப்போ வந்து இதுக்கு முன்னாடியும் இப்பயும் பாத்தீங்கன்னா அரசே அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில தேர்ந்தெடுக்க வராங்களா. ஸோ நம்ம விண்ணப்பிக்கணும். அதுக்குடைய தகுதியின் அடிப்படையில அரசு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போஸ்டிங்கை போடுவீங்களா. எவ்வளவு காலி பணியிடங்கள்? 1483 காலி பணியிடங்கள் வந்திருக்குது. இது பெரிய ஹியூஜ் வேகன்சி. இல்லைங்களா? ஸோ இதுக்கடுத்து இன்னும் 2-3 இடங்கள் அதுக்கு மாதிரி அறிவிப்பு வெளியாகும். அப்போதும் வேகன்சி ரொம்ப கம்மியான வரும். இதை சரியா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதுக்கு எவ்வளவு குவாலிஃபிகேஷன் என்ன சார், இல்லை கல்வித்தகுதி என்னவா இருக்கணும்? நான் வந்து 10வது தான் படிச்சிருக்கேன், 12வது முடிச்சிருக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமா? இல்லை நான் பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமான்னா தாராளம் அப்ளை பண்ணலாம். நீங்க மினிமம் 10வது படிச்சிருந்தால் போதும். இல்லைங்களா? 10வது தேர்ச்சி அடைந்திருந்தால் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அதுக்கு கீழே என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது வரைக்கும் நீங்க தமிழ்ல படிச்சிருக்கணும். இல்லைங்களா? தமிழ்ல படிச்சிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாலே போதுங்களா? இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான் சார், நான் 1ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் 1ஆவதுலேருந்து 8th வரைக்கும் தமிழ் புக்கை தமிழில் படிச்சிருக்கணும். இல்லைங்களா? தமிழ் புக்குன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த புக்கை நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறது தமிழ் புக்கில் இருக்காது. மேட்ரிக்கில் படிச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இல்லைங்களா? ஸோ இதுக்கான தகுதி வந்து நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் சேலரி எவ்வளோ சார் கொடுப்பாங்கன்னா ஸ்டார்டிங்கில் 15,900 50,400 வரைக்கும் சேலரி கொடுக்கலாம். அதிகபட்ச சேலரியாக நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது 50,400 வரைக்கும் நீங்கள் வாங்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஎன்பிசியில் குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒன்றும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரைக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஊராட்சி செயலருக்கு அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. என்ன ஏஜ் லிமிட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஜெனரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரி அப்படின்னா ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் வரல. ஓசி கேட்டகரி அப்படின்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதிகபட்சமாக 32 வயசுக்குள்ளே இருக்கணும். இல்லை பிசி எம்பிசி இல்லை பிசிஎம் முஸ்லிம்ஸ் அவங்களா இருந்தாங்கன்னா 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பிசி எம்பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி, நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளாக கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி டிசபிள் கேட்டகரி பட் மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37க்குள்ளே இருக்கணும். இல்லையா? ஸோ அவங்க ஏஜ் வேக்சின் பார்த்தா 37 வரைக்கும் வருது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18லேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லையா? ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு அதிகபட்சமாக 32, பிசிஎம்பிசிக்கு அதிகபட்சமாக 34, எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 37 மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அதிகபட்சமாக 18லேருந்து 50 வரைக்கும் அப்ளை 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த கிராம ஊராட்சி செயலருக்கான விண்ணப்ப கட்டணம்
எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவு ஜெனரல் கேட்டகரி பிசி எம்பிசியாக இருந்தால் 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணுவீங்களா? 100 ரூபாய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லை டிசபிள் கேட்டகரி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபா மட்டும் பே பண்ணால் போதுங்களா? ஸோ பொதுப்பிரிவு எம்பிசி பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டிக்கு இல்லை டிசபிள் கேட்டகரி பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணுங்களா? ஸோ இதுக்கான நீங்கள் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி நவம்பர் 9. நவம்பர் 9லேருந்து நீங்கள் அப்ளை கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நவம்பர் 9, 2020 தான் கடைசி தேதி. முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க, ஏன்னா நிறைய சர்வர் பிரச்சனை வரும், அதனால் அப்ளை பண்ணுங்க. ஸோ எப்படி சார் அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னா ஆன்லைனில் tnrd.tn.government.in இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே ஊரக வளர்ச்சித்துறையுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே ரெக்யூர்மெண்ட் காட்டும். அதில் 3 காலம் இருக்கும். அதில் அப்ளை பண்ணுற காலம் ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் காலம் இருக்கும், இன்னொன்று எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படி இருக்குதுன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, எந்தெந்த ஊராட்சியில் காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கான நேர்காணல் தேர்வு எதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருவாங்கன்னா டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 12க்குள்ள இதுக்கான நேர்காணல் மொத்தமும் நேர்காணல் நடைபெற்று முடிஞ்சிடும். ஸோ டிசம்பர் மந்த்தில் எண்டில் கூட உங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தவறாமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கடைசி தேதி நவம்பர் 9. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு உள்ளே போன உடனே உங்களுடைய பேர், அப்பா பேர், எங்கே படிச்சீங்க, எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, மாவட்டம் என்ன, எந்த எல்லாமே கேட்கும், டீட்டெயிலாக கேட்கும். உங்களுடைய பர்த் டேட்டு எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புகைப்படத்தை அப்லோட் பண்ணுறீங்களா? புகைப்படம் எவ்வளோ கேபி இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க அங்கே, அது பார்த்தீங்கன்னா புகைப்படம் மற்றும் கையொப்பம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமேஜாங்களா? ஸோ ஜேபிஜியில் இமேஜாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் வேறு என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இல்லையா? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கேன் பண்ணி. இன்னொன்று வகுப்பு சான்றிதழ்ங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று முன்னுரிமை சான்று. என்ன சார் முன்னுரிமை சான்று அப்படி கேட்குறீங்களா? ஸோ டிசபிள் கேட்டகரி பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ மாற்றுத்திறனாளி சான்றிதழ்னு வச்சுருப்பாங்க, அந்த சான்றிதழ். இல்லை விடோ கேட்டகரி பர்சன்ஸ்க்கு சான்றிதழ். இதை வந்து எக்ஸர்வீஸ் மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கான சான்றிதழ். இதெல்லாம் முன்னுரிமை சான்றிதழ் ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் எவ்வளோ சொல்லிங்கன்னா ஜெனரல் கேட்டகரி பிசி எம்பிசிக்கு 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி டிசபிள் கேட்டகரி பர்சனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும் இல்லைங்களா? ஸோ புகைப்படம் அப்லோட் பண்ணணும், கையொப்பம் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த 3 சான்றிதழ்களை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா? ஸோ அடுத்தது ஊராட்சி செயலர்னா என்ன சார், போஸ்டிங் எப்படி இருக்கும், அதோடைய பணிகள் என்னென்ன இருக்கும், ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஊராட்சி செயலர் அப்படிங்கிறது நீங்கள் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா ஊராட்சி பஞ்சாயத்து ஆஃபீஸ் சொல்லுவாங்களா, ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர். நீங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிளார்க் அப்படிம்பாங்களா, ஸோ இந்த கிளார்க் தான் எல்லா கணக்கு வழக்குமே பார்ப்பாரு இல்லைங்களா? ஸோ இப்போ திருவிளக்கு சரியாக இல்லைன்னா அதை மாற்றணும்னா அவர் தான் பில் போட்டு பிடிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புவார். இல்லை சாலை வசதி ஏதாவது வேறு ஏதாவது ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவர் தான் பண்ணுவார். 100 நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் தான் எல்லாருமே கணக்கு வழக்கு எடுத்து ரிசீவ் பண்ணுவாருங்களா? ஸோ வேறு ஏதாவது குடிநீர் குழாய்கள் அமைக்கணும், வேலை வந்து வேறு பார்த்தீங்கன்னா மரங்கள் நடணும், அனைத்து விதமான வருவாய் பற்றின அனைத்து விஷயங்களுமே அவர் தான் மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நம்ம டேக்ஸ் பே பண்ணுற வரி கட்டுறோம் இல்லையா, வீட்டு வரி கட்டுறோம் இல்லையா, அந்த வீட்டு வரியும் பார்த்தீங்கன்னா அவர் தான் கலெக்ட் பண்ணி பிடிஓ ஆஃபீஸ்க்கு பே பண்ணுவாருங்களா? ஸோ ஊராட்சி செயலர் இருக்குங்களா, ஊராட்சி செயலருக்கும் பிடிஓ இல்லை பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் எப்போதுமே இல்லைங்களா? கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன வந்தாலும் பிடிஓ மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மூலியமாக தான் ஊராட்சி செயலருக்கு வரும். இங்கே இருந்து டேக்ஸ் அங்கே பே பண்ணுறதோ இல்லை வந்து கணக்கு வழக்கில் ஒப்படைக்கிறதோ பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பிடிஓ தான் ஒப்படைப்பார் இல்லைங்களா? ஸோ உங்களுக்குள்ள ஒரு விதமான நிறைய கனெக்ஷன் இருக்கும். ஸோ திட்டங்கள் நிறைய வரும் இல்லைங்களா? ஸோ அனைத்து விதமான பதிவேடுகள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா ஊராட்சி செயலரோட வேலை தான். நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 10 ஃபிக்ஸ்டு ஹவர்ஸ்னு கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 10 to 5 வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே அவங்க இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வீட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் பதிவு செய்யணும் இல்லையா?
அது வந்து ஊராட்சி செயலர் தான் பதிவு செய்யணும். அது இல்லாமல் அவங்களுக்கு ரீமெச்சருக்கு பணம் வாங்கணும்னா அங்கே தான் போய்ட்டு பதிவு பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் போயாகணும். அப்போ வீடு கலைஞர் வீடு கட்டுத்திட்டம்லாம் வருது பார்த்தீங்களா, பிரதமருடைய வீடு கட்டுத்திட்டம், கலைஞர் கனவு இல்லம், அது மாதிரி வருது இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் ஊராட்சி செயலர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒப்புதல் கொடுப்பாரு. நமக்கு வீடு வழங்குறதுக்கு அவர் ஒரு நம்மளுடைய பேரெல்லாம் அவர் தான் எடுத்துப்பாரு இல்லைங்களா. ஸோ இதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இவருடைய பணி உயர்வை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஊராட்சி செயலாளராக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் 15,900 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ 15,900 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் சார். நம்ம இப்போ அடுத்து ஒரு 10 வருஷம், 10லேருந்து 15 வருஷம் ப்ரொமோஷன், அதாவது பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிக்ட், எந்தெந்த மாவட்டத்தை பொறுத்து தான் இந்த டென்யூர் பீரியட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டென்யூர் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா சீனியாரிட்டி படி தான் போடுவாங்க. ஸோ 10-15 வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு என்ன சார் வந்து ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஎன்பிசியில் குரூப் 4 இருக்கு இல்லையா, இந்த குரூப் 4 லெவல் போஸ்டிங்கில் பில் கலெக்டர் இல்லை ஜூனியர் அசிஸ்டன்ட் அது மாதிரி போஸ்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லெவல் போஸ்டிங் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். அடுத்து குரூப் 4 லெவல் போஸ்டிங் தான் ப்ரொமோஷன் ஆகும். இந்த ஊராட்சி செயலர் அப்படிங்கிறது குரூப் 4க்கு சின்ன கீழே கேட்டகரிங்களா. ஸோ அடுத்த கீழ்மட்டத்தில் இருக்கிறதுனா ஊராட்சி செயலர் போஸ்டிங். ஊராட்சி செயலர் இருந்து உங்களுக்கு என்ன போஸ்டிங்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இது பணி உயர்வு, பணிகள் என்னென்ன இருக்குது பார்த்துட்டோம், என்னென்ன சான்றிதழ் இருக்குன்னு பார்த்துட்டோம். டேட் லாஸ்ட் டேட் வந்து November 9, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் அகாடமியோடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.